ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நமக்கு ரொம்ப ஈஸியான பேன் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒரு ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாங்க. பால் ½ கப்பு. நான் ரெட் பனானா எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்கள்கிட்ட என்ன பனானா இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் ½ கப்பு. வெண்ணிலா எசன்ஸுங்க. ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ செஞ்சிடலாம். ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்குங்க. அவ்வளோதான், போதும் ஸ்ப்ரெட் பண்ணது. இப்போது லிட் போட்டு மூடி வச்சிடலாம். பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் வரட்டும். இப்போ எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குங்க. இதுதாங்க கரெக்டான பதம். திருப்பி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே ஈவனாக குக்காய் வந்திருக்குங்க. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வித்தவுட் மைதா, வித்தவுட் ஒயிட் சுகர். நம்ம எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கிட்ஸுக்கு திருப்தியாக கொடுக்கலாம். வாங்க டெக்கரேஷன் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். அதையும் சும்மா ஒரு ஜிக்ஸாக் லைனாக போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக பட்டர் வச்சுட்டு 2 செர்ரி இருந்துச்சுங்க, அதையும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.